ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, ஏன் இந்த ஓன் வாய்ஸ்னா, எங்கள் ஊர் கூமாப்பட்டி ஊர் வந்து இப்போ சமீபமாக ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே கூமாப்பட்டி தான் வருது. ஒரு நண்பர் வந்து அந்த கூமாப்பட்டி, அது நம்ம பக்கத்தில் உள்ள நண்பர் தான் அந்த கூமாப்பட்டி வீடியோ போடுறது. ஸோ அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான். எப்படின்னா, நம்ம கூமாப்பட்டி என்ட்ரன்ஸ் வரும்போதே ரெண்டு பக்கமும் பெரிய ஆறு இருக்கும். நடு சென்டர்ல நம்ம பஸ் போற ரூட் இருக்கும். ஓகேவா? சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாங்க. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் போனா பிளவக்கல் டேம், அது பக்கத்துல கோவிலாறு டேம் இருக்கு. இப்போ கோவிலாறு டேமும் பிளவக்கல் டேமும் ஓபன் பண்ணல. வர்றவங்க வந்து கஷ்டப்படாதீங்க, ஓபன் பண்ணல. ஓகேவா? அப்புறம் நம்ம லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி போனோம்னா கான்சாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல போனீங்கன்னா அத்தி கோவில் இருக்கு. அந்த அத்தி கோவில்ல கீழே அதுவும் ஆறு ஓடுற இடம் தான். அதுவும் மலை மேல சூப்பரா இருக்கும். அங்க ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் நேம் வந்து வள்ளப்பழம் கருப்பசாமி கோவில். ஓகேவா? அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வர்ற மக்கள் வந்து அந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. அங்கிட்ட இருந்து வரும்போது வத்ராயிருப்புன்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல வந்து சதுரகிரி மலையில சிவன் இருக்காங்க, சுந்தர மகாலிங்கம் சாமி இருக்காங்க. கண்டிப்பா வர்ற பக்தர்கள் அங்கே வர்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிவபெருமான தரிசனம் பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்றது, டேம் கண்டிப்பா திறக்கவே இல்லை. ஓகேவா? பின்னாடி கூட போகலாம்னு நினைக்கிறேன். போனீங்கன்னா பக்கத்துல குளிச்சுட்டு அது பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. வர நண்பர்கள் கரெக்டா அந்த ஹோட்டலை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. பக்கத்துல பாட்ஷான்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல மீன் சாப்பாடு எப்பவுமே இருக்கும். வாங்கி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க சாப்பிட்ற லேஸ் பாக்கெட்டு, வேற ஏதாவது பொருள் கவர் எதுவுமே தயவு செய்து கீழே போடாதீங்க. ஏன் சொல்றேன்னா, நிறைய விலங்குகள் அங்க வருது. இப்போ வரைக்குமே கூமாப்பட்டி மக்கள் மட்டும்தான் அந்த கூமாப்பட்டி மக்கள் கொஞ்சம் பேர் தான் அந்த இடத்தெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பிரதரால எல்லாமே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த பிரதர் வந்து நம்ம வீட்டு பக்கத்துல தான். ஓகேவா? ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதனால சொல்றேன், இப்போ வர நண்பர்கள் எதையுமே சேதப்படுத்த வேண்டாம். கவர் இந்த மாதிரி எதையுமே கீழே போடாதீங்க, தயவு செய்து போடாதீங்க. வந்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லா இடத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க, பிடிச்சிருக்கும். எங்க ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கூமாப்பட்டின்னு வர காரணம் வந்து இந்த ஊர்ல கூமான்னு ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சான். அதனாலதான் கூமாப்பட்டின்னு பேர் வந்துச்சான். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.